ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ரோகிணியும் வித்யாவும் ரூம்குள்ளே பேசிகிட்டே இருக்காங்க. என்னடி ஆச்சு, என்ன பண்ண, உன் பிளான் என்னாச்சு? வந்துக்கிட்டே இருக்கேன்டி, வந்து கண்டிப்பாக முத்துக்கு ஊற்றி கொடுத்து அவனை வந்து முட்டால் ஆக்குவான் பாரு அப்படிங்கிறாங்க. போய் பாருடி என்ன பண்ணிட்டு இருக்கான் முத்துன்னு போய் எட்டி எட்டி பார்க்குறாங்க. மீனா கூட இருக்கேன்டி அப்படிங்கல, எப்படியாவது மீனா அவங்ககிட்ட கூட்டிகிட்டு வா, நான் கூப்பிட்டேன்னு அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே வித்யா போயிட்டு, மீனா கொஞ்சம் வாரீங்களா, ரோஹிணி கூப்பிடுறாங்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க. முத்துவும் இல்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. அதான் நீங்கள் இருக்கீங்களே ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை கூட இருந்தால் நீங்களும் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு ரோஹிணி ஆசைப்பட்றாங்க, கொஞ்சம் வர்றீங்களா அப்படின்னோடனே சரி போய்ட்டோம் அப்படின்னு ஜாடையில் முத்து சொல்கிறாங்க. சரி அமைதியாக சமத்து பிள்ளையாக நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கல. அப்படின்னு நான் வாயை திறக்கவே மாட்டேன்னு ஜாடையில் சொல்கிறாங்க முத்து. அதுதான் நல்லது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பாடா கிளம்பிட்டா, இனிமேல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பிளான் சந்தோஷம் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வித்யா வச்ச ஆள் வந்துடுறாங்க. வந்த கையோட அப்படியே வர்றான் உள்ளுக்குள்ள, ஆளையும் காமிச்சிடுறாங்க. அவனை நீ எப்படியாவது குடிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஓயாமல் முன்னாடியே வந்து கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நான் வரலேன்னு சொல்லிக்கிட்டு அனுப்பிடுறாங்க. அது இருந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு தான் முத்து சொல்கிறாங்க. ஆனாலும் மீனா அங்கிட்டு போன கையோட அந்த ஆள் வந்து பக்கத்தில் உட்காடுறான். தம்பி, நான் வந்து ஃபாரின் சரக்கு வச்சுருக்கேன், எனக்கு தனியாக அடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, கொஞ்சம் நீங்கள் கம்பெனிக்கு வரீங்களா அப்படின்னு ஓயாமல் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. எவ்வளவோ ஜாடையில் சொல்லி பார்க்குறாங்க முத்து. ஆனால் அந்த மனுஷன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்து பொறுமை இழந்துடுறாங்க. பயங்கரமாக டென்ஷன் ஆகி அப்படியே சட்டையை பிடிக்க போகிறாங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. அண்ணாமலை பார்த்தானா அப்படியே கையை விட்டு அடங்கிடுறாங்க. அண்ணாமலை வந்து பக்கத்தில் சொல்கிறாங்க, என்னப்பாச்சு அப்படிங்கல தான் இவன் இந்த மாதிரி வந்து கூப்பிட்றாங்கிறத சொல்கிறாங்களா. ஐயோ, நீ யாரோ இந்த மாதிரி வேணும்னு தான் ட்ரிகர் பண்ணுறாங்க, நீ எதுவுமே நீ கண்டுக்காத, பேசாமல் இருமுத்து அப்படின்றாங்க. சரிப்பாங்கிற மாதிரி பேசாமல் இருந்துடுறாங்க. மீன் அங்கே போயிட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, என்ன அவன் குடிக்கவே மாட்டேங்கிறான், வரவும் மாட்டேங்கிறான், தண்ணி போடு எப்போ திருந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ருதி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலையை நோஸ் கட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. அவங்களும் அப்படியே எந்திரிச்சு போயிடறாங்க கண்டுக்காமல். அண்ணாமலை நல்ல மரியாதை நிமித்தமாக வேண்டாம், வம்பு வேணாம், பிரச்சனை வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகிறாங்க. ஆனாலும் இவங்க வம்பு பண்ணுறதுக்கு அப்படியே கங்கணம் கட்டி அலைகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருச்சு. ரோஹிணிக்கு அந்த வித்யாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், அவன் என்ன குடிக்க வரவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, என்னை ஆளை விடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளை எதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லு அப்படிங்கிறான். அப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் மீனா, நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மீனாவை கழட்டி விட்டுறாங்க. என்ன இவ கூப்பிட்டாளுங்க, ஒன்றும் வேணான்னு சொல்லி அனுப்பிடுறாளுங்களே அப்படின்னு குழம்பி போயிட்டு முத்து பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. என்ன வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஜாடியில் கேட்குறாங்க முத்து. ஒன்றும் இல்லை, கூப்பிட்டாங்க என்னன்னு தெரியல, அனுப்பிட்டாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க ஏதோ நமக்கு பிரச்சனை பண்ணி நம்மளை முட்டாளாக்க பார்த்துருக்காளுங்க. ரோஹிணி பவுடர் பூசுகிறம்மா, ஏதோ பிரச்சனை பண்ண நீ ஆரம்பிச்சிட்டியா, இருக்கட்டும், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்கு நான் பொறுமை கண்ட்ரோலில் இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு நான் அடங்கியிருந்தேன், அதே மாதிரி இப்போ என் பொண்டாட்டிக்கு அடங்கியிருக்கேன், அதனால நான் நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கேன், என்னை யாரும் சீண்டி பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க முத்து. அப்படி ஒரு தங்கமான பிள்ளையை என்னென்ன பண்ண போகிறாங்க, சீரழிக்க போகிறாங்கிறத தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.